ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இங்கே பாருங்கள், நான் வந்து முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் போட்டு மட்டன் குழம்பு வைக்க போகிறேங்க. எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போது நான் வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம், தக்காளி, முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு போட்டு வதக்கின்னு இருக்கேன் பாருங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள் மட்டன் 1/2 kg எடுத்துட்டுருக்கேன். இப்போ இந்த மட்டனை குக்கரில் போட்டு பாயில் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள் இஞ்சி, பூண்டு, தனியா, வரமிளகாய், லவங்கம், சோம்பு, பட்டை, ஒரு ஏலக்காய், மிளகு, இது வந்து தனியா, முழு தனியா, சிறு வெங்காயம், தக்காளி, தேங்காய், இஞ்சி, பூண்டு. இதுக்கு தேவையான பொருட்கள் மஞ்சள் தூள், உப்பு இது கூட ஆட் பண்ண வேண்டியது. இது எல்லாத்தையுமே நான் பச்சையாகவே கிரைண்ட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே சேர்ந்து மிக்சியில் போட்டு பச்சையாக கிரைண்ட் பண்ணி இந்த மசாலா அதில் வெங்காயம் எல்லாம் வெந்துட்டுருக்குல்ல, வதங்கியிருக்குல்ல, ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி, மட்டன் வெந்ததும் இதில் போட்டுடுவேன். மட்டனுக்கு தண்ணி ஊற்றிட்டேன். கொஞ்சமாக உப்பு போட்டுடுறேன். அதில் தேவையானது நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சமாக போடுறேன். இதில் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக வெறுமிளகாய் தூள், சக்தி வெறுமிளகாய் தூள் இதில் போட்டுட்டு குக்கரை மூடிடுறேன். மூடி ஒரு 2 விசில் 3 விசில் வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து இந்த கத்திரிக்காய் கூட மேஷ் ஆகும்போது நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த வதங்கிட்டு இருக்கு கத்திரிக்காய். அதில் நம்ம இந்த வதக்கி அரைச்சி வச்சுருக்க, பச்சையாகவே அரைச்சி வச்சுருக்க மசாலா, இப்போ நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், அந்த மசாலா தான். நான் வேறு எதுவும் இதில் ஆட் பண்ணலை. இதுதான். இதை நல்லா எண்ணெய் மேலுக்கு வர மாதிரி வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம மட்டனில் கொஞ்சம் உப்பு, மஞ்சள் தூள், ஒரு மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டிருக்கோம். இதில் பெப்பர் போட்டதுனால நம்ம இதுக்கு தேவையில்லை. இதுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சமாக, உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா இதை செஞ்சுட்டு எண்ணெய் நல்லா மேலே வரணும். வருதான்னு பாருங்கள். கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம். நம்ம என்ன வேணும்னா பாருங்கள். நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவேன், ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுவேன், கல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவேன். எது எனக்கு வருதோ கையில் அதை நான் செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நான் வந்து மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் அது குக்காகி வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் ரொம்ப அழகாக வெந்துடுச்சு. இப்போ நான் இது கூட ஆட் பண்ண போகிறேன். பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். நல்லா வாசனை கம்மன்னு. அந்த காலத்துலலாம் இப்படி தாங்க வைப்பாங்க. முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, மட்டன்லாம் போட்டு கூட்டு குழம்பு மாதிரி ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. இதில் பிதுக்கம் பருப்பு கூட போடுவாங்க. ஒரு சில மட்டனில் பிதுக்கம் பருப்பு கூட போட்டு செய்வாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு கொத்தமல்லி, கருவேப்பிலை பச்சையாக போட்டு நான் ஒரு வதக்கி இறக்கிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான். இப்போ நான் களி வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. கேழ்வரகு களி இந்த பாருங்க ரெடி ஆகிட்டுருக்கு. அது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சுட சுட களியும் மட்டன் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். தேங்க்யூ, பாய்.